நாங்கள் மென்மையானவர்கள் மட்டுமல்ல பலசாலிகளும் கூட என்று சொல்லாமல் சொல்லி அடிக்கும் நெல்லை வடலி விளை கிராமத்து பெண்களின் வீரத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் இந்த ஊரின் பெருமையை கண்டு ஆந்திர மக்களே வியந்து அவர்களை அழைத்து போட்டி நடத்தி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். பொங்கல் வந்தால் போதும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் களை கட்டும் சில கிராமங்களில் தமிழர் பண்பாடான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி இன்றும் நடத்தப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி இங்கு நடத்தப்படும் இளவட்ட கல் தூக்கும் போட்டி இந்த ஊரின் அடையாளமாக திகழ்கிறது. காரணம், கரண்டி பிடிப்பது மட்டுமல்ல, எங்களாலும் இளவட்டக்கல் முதல் உரல் வரை அலேக்கா தூக்கி போட முடியும் என்று செய்து காட்டி அசத்தியிருக்கிறார்கள் இந்த ஊரின் வீரமங்கைகள். எங்கள் ஊரில் வருஷம் பொங்கல் விளையாட்டு வைப்பாங்க. மிக சிறப்பாக இருக்கும். வருஷம் நாங்கள் விளையாட பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் பசங்க தூக்கி போடுறதை பார்த்ததோட எங்களுக்கும் ஆர்வம் வந்துச்சு. நாங்களும் தூக்கணும்னு தோணுச்சுது. அப்புறம் எங்களையும் தூக்க சொன்னாங்க. வருஷம் நாங்களே இப்போ 4-5 வருஷமாக தூக்கிட்டு இருக்கோம். விளையாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொங்கல் விளையாட்டுக்கு நாங்கள் இப்பவும் பயிற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். உருண்டையாக வளவளவென்று எந்த பிடிப்பும் இல்லாமல் கைக்கு அகப்படாத இந்த இளவட்டக்கல்லை தூக்குவது ஒன்றும் சாதாரணமல்ல. அந்த காலத்தில், குறிப்பாக தென்பாண்டிய நாட்டில் இளவட்டக்கல்லை தூக்கும் இளைஞர்களுக்கே பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் வழக்கம் இருந்ததாம். அப்படி உடல் பலத்தையும் வீரத்தையும் நிரூபிக்கும் விளையாட்டாக பார்க்கப்படும் இந்த போட்டி இன்றும் நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே உள்ள வடலி விளை கிராமத்தில் நடத்தப்படுகிறது. 45 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ, 98 கிலோ என 129 கிலோ எடை வரையிலான இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் வீர மங்கைகளும் கலந்து கொள்கிறார்கள். அப்படி இம்முறை நடத்தப்பட இருக்கும் போட்டிக்கு தற்போது ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் மும்முரமாக தயாராகி வருகிறார்கள். நான் வடலிருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் பொங்கல் விளையாட்டுனா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. மிக சிறப்பாக வந்து தென் மாவட்டத்தில் தலைச்சிறந்த விளையாட்டுப்பட்டு கழுத்துக்குள் விளையாட்டுப்பட்டு நடக்கிறது ஒரே ஊர் எங்கள் ஊரில் மட்டும்தான். அது எங்களுக்கு வெறும் பெருமையாக இருக்குது. இதற்காண்டி 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பசங்க எந்த தவறான வழியிலும் போடாமல் இதற்காண்டி பற்பல பயிற்சிகளை எடுத்து களத்துடன் உடம்பு ஆரோக்கியமாகவும் திறமாகவும் வச்சு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி அதுக்காண்டி முழுக்க பாடுபடுகின்றார்கள். இந்த விளையாட்டுப்படி பார்க்க பக்கத்தில் இருந்து எல்லா ஊர்லேருந்து ஆட்கள் வந்து எங்கள் ஊரை பெருமை சேர்த்து மேலும் மேலும் சிறப்பித்து கொண்டிருக்காங்க. இதில் எங்கள் ஊர் பெண்கள் வெளி மாநிலத்தில் செஞ்சு எங்களுக்கு நிறைய பேர்ப்புகள் சம்பாதித்து வந்திருக்காங்க. தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளின் ஒன்றான இந்த இளவட்ட கற்கள் தங்களை தூக்கி சுமக்க ஆளின்றி மண்ணில் புதைந்து கிடக்கும் நிலையில் பண்டிகை நாட்களில் நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகள் அவற்றை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக வள்ளியூரில் இருந்து செய்தியாளர் ருக்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.